ஒட்டப்பிடாரம் அருகே இளைஞர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் அறிவித்ததை அடுத்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தை அடுத்த ராஜாவின் கோவில் கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் செல்வகுமாருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த இமானுவேல் விஜயசீலன் உள்ளிட்டோருக்கும் இடையே பொங்கல் விளையாட்டு தொடர்பாக முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பிரவீன் குமாரை இமானுவேல் விஜயசீலன், புதியம்புத்தூர் காமராஜர் நகரைச் சேர்ந்த ஆர்த்தி உள்ளிட்ட 4 பேர் கம்பு மற்றும் அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பிரவீன் செல்வகுமார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். இதை அடுத்து ராஜா கோயில் கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பிரவீன் செல்வகுமாரின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறியதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது.